சைவ சமயத்தின் ஆதி நூலான 12 திருமுறைகள். அதில் முதல் 8 திருமுறைகளை பாடியவர்கள், இயற்றி பாடியவர்கள் திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர், மாணிக்கவாசகர். இவர்கள் நால்வரையும் சைவ சமய குரவர்கள் என்று கூறப்படும். ஆனால் இந்த பதிவில் நான் திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர் அண்ட் சுந்தரர் அவர்கள் மூவர் பாடிய முதல் தேவாரத்தை பதிவு செய்ய உள்ளேன். அதன் விளக்கமும் கூற உள்ளேன். ப்ளீஸ் subscribe to my channel and also share my video. Thank you. சைவ சமய குரவர்களில் முதல் போற்றப்படுபவர் திருஞான சம்பந்தர். இவர் பிறந்த ஊர் சீர்காழி. 3 வயதிலேயே இவருக்கு அம்பிகை, அதாவது பார்வதியிடமிருந்து சிவஞான பால் அருந்தியவர். அதனால் அவருக்கு ஞான சம்பந்தர் என்று அழைக்கப்படுவார். இவர் வாழ்ந்த காலம் 7ஆம் நூற்றாண்டு. 16 வயது மட்டும்தான் இவர் வாழ்ந்தார். இவர் பாடிய பாடல்கள், அதாவது தேவாரங்கள், முதல் 3 திருமுறைகளுக்குள் அடங்கும். அவர் பாடிய முதல் தேவாரத்தை இன்று பார்ப்போம். தோடு உடைய செவியன் விடையேறியோர் தூவன் மதிசூடி காடுடைய சுடலை பொடி பூசி என் உள்ளங்கவர் கல்வன் ஏடுடைய மலரான் உனைநாள் பணிந்து ஏத்த அருள் செய்த பீடுடைய பிரம்மா புறமேவிய பெம்மான் இவன் அன்றே. தோடுடைய செவியன் விடையேறியோர் தூவன் மதிசூடி காடுடைய சுடலை பொடி பூசியன் உளங்கவர் கல்வன் ஏடுடைய மலரான் உனை நாள் பணிந்து ஏத்த அருள் செய்க பீடுடைய பிரம்மா புறமேவிய பெம்மானே இவன் அன்றே. விளக்கம். தோடுடைய செவியன் என்றால் தோடு உள்ள செவியன், விடையேறியோன் எருது மேல் விடை என்ற எருது புல், அதன் மேல் ஏறி தோடுடைய செவியன் விடையேறியோர், அந்த ஒருவன் ஒரு தூய்மையானவன், அதோடு வெண்மையான மதி, தூவன் மதிசூடி என்று சொல்ற வெண்மையான வெள்ளை நிறத்தை, அந்த லைட் ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் த மூன், the பிறை, you get the white light, right? So அதான் பிறை, வெண்மையான, அதை தூடி தலையில் சூடி காடுடைய சுடலை, காடுனா சுடுகாட்டில் உள்ள சுடலை சாம்பலை பொடி பொடியாக பூசி, எல்லாத்தையும் பூசி உடம்பெல்லாம் பூசி என் உள்ளங்கவர் கல்வன், என் உள்ளத்தை கவர்ந்த கல்வன் ஏடு உடைய மலரான், அவன் தாமரை மலர், அது ஏடுடையாண்டா பிரம்மனை பற்றி சொல்றது. ஆனால் இதில் ஏடுண்டா தாமரை மலரான தாமரை மலரில் வீற்றிருக்கும் பிரம்மன், அவனே உன்னை பணிந்து, சிவனை பணிந்து, அவனே உன்னை பணிந்திருப்பொழுது நான் பணிந்து ஏத்த அன்றருள் பணிந்து துதிக்க அருள் செய்க என்று சொல்றார். அதுக்கு அவனுக்கு நீ அருள் செய்தால் அதே போல் எனக்கும் நீ அருள் செய் என்று கூறுறார். பிறகு பீடுடைய பிரம்மாபுர, பீடு அண்டா பெருமை மிக்க, பிரம்மாபுரம் அண்டா மேவி அண்டா பிரம்மபுரம் அண்டா அந்த ஸ்தலத்தை பற்றி சொல்றார். அது சீர்காழி. இப்போ மேவிய பிரம்மாபுரம் மேவிய அங்க உள்ள மேவியண்டா அந்த கோவிலில் உள்ள பெம்மான் இவன் அன்றே, பெருமான் இவன் அல்லவோ என்று கூறுகிறார். சமய குரவர்களில் 2வதாக வைத்து போற்றப்படுபவர் திருநாவுக்கரசர். ஆனால் இவரது இயற்பெயர் மருள் நீக்கியார். இவர் 7ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்தவர். சமகாலத்தில் திருஞான சம்பந்தரோடு திருஞான சம்பந்தர் இவரை அப்பர் என்று போற்றி கூறுபவர். இவரை திருநாவுக்கரசர் என்ற பெயர் இவருக்கு வந்தது என்றால் இவரது நாவில் இருந்து வந்த இனிய பாடல்களை கேட்டு ரசித்த காரணத்தினால் இவரை திருநாவுக்கரசர் என்ற பெயரை சூட்டினார். இவர் 4ஆம் 5ஆம் 6ஆம் திருமுறைகளை பாடியுள்ளார், தேவார பாடல்களை. இவர் 81 வயது காலம் வாழ்ந்தவர். திருநாவுக்கரசர் பாடிய தலத்தை திருவதிகை என்னும் இடத்தில் உள்ள வீரட்டானேஸ்வரர் கோயிலில் அவர் பாடினார். பாடியது குற்றாயினவாறு விளக்ககளீர்
கொடுமை பல செய்தன நானறியேன். ஏற்றாய் அடிக்கே இரவும் பகலும் பிரியாது வணங்குவது எப்பொழுதும். தோற்றாதென் வயிற்றின் அகம்படியே குடரோடு தொடக்கி முடக்கியிட ஆற்றேன் அடியேன் அதிகைக் கடில விரட்டான துறையம்மானே. குற்றாயினவாறு விளக்ககளீர் கொடுமை பல செய்தன நானறியேன். ஏற்றாயடிக்கே இரவும் பகலும் பிரியாது வணங்குவது பொழுதும். தோற்றாதென் வயிற்றினகம்படியே குடரோடு தொடக்கி முடக்கியிட ஆற்றேன் அடியேன் அதிகைக் கடில விரட்டான துறையம்மானே. விளக்கம். கூற்றாயினவாறு, கூற்று என்றது கூறு என்று சொல்லினா அல்ல, கூற்று என்று சொல்றது யமன். அவனால் வதிக்கப்பட்ட நோய் என்னென்றால் அது கடைசி காலம் என்று சொல்றாரு. இறைவன் யமன் வந்து எடுக்க போறான். அதான் குற்றாயின வாறு, அந்த அந்த அவன் கொடுத்த நோய். விளக்ககளீர் என்றால் உனக்கு தெரியுமா, நீ விளக்காம இருக்கிற இந்த நோயை. ஆனால் அதுக்கப்புறம் அவர் சொல்றது வந்து கொடுமை பல செய்தன நான் அறியேன். தனக்கு தெரியுமா தான் ஒரு கொடுமை ஒன்றும் செய்யவில்லை என்று, தனக்கு தெரிஞ்சு நான் ஒரு கொடுமையும் செய்யலை என்று. பிறகு ஏற்றாய் அடிக்கே, ஏற்றா என்றா ஏறு, அவர் எருதுல இருக்கிறவனே. ஏற்றாய் அடிக்கே, அந்த எருவில் ஏறி இருப்பவனே, ரிஷப வாகனம். அந்த திருஞான சம்பந்தர் கூறியது போல அவர் அதில் சொல்றார், தோடைய சிவன் என்று சொல்றார். அந்த இதில் அவர் சொல்றார் விடையேறி அண்டா எருது. அதே போல முதல் தேவாரம், அவர்கிட்ட முதல் தேவாரம், இவர்கிட்ட முதல் தேவாரையும் சொல்றார் ஏற்றாய் அடிக்கே. ஆனால் அதில் ஏறி இருக்கும் ரிஷபவாகனே, எருதில் ஏறி இருக்கும் ரிஷபவாகனே, இரவும் பகலும் எப்பொழுதும் நான் இரவும் பகலும் உன்னை பிரியாமல் வணங்கு, எப்பயுமே உன்னை கும்பிடுவேன் என்று சொல்றார், எப்பொழுதும். ஆனால் தோற்றாதென் வயிற்றில், தோற்றாதென்றா கண்ணுக்கு தெரியாது, அதான் தோற்றாண்டா கண்ணுக்கு தெரியாது, என் வயிற்றில் அகம்படியே, அகமண்ட கண், அந்த அகம்படி, அப்ப தோற்றாதென் வயிற்றில் மற்றவருக்கு தெரியாதான் எனக்கு உள்ள அந்த வலி இருக்கு. அது குடரோடு, அந்த குடலோடு துடக்கியண்டா பிணைந்து, முடக்கியண்டா கட்டி போட்டிருக்கு. அதான் குடரோடு துடக்கி முடக்கி இட ஆற்றேன் சிவனே அடியேன் அதிகை கடில. இதுல வந்து இப்ப இதுல உங்களுக்கு தெரியுது திருவதிகை, அந்த இடத்தில் ஓடுகிற ஆற்று கடிலை விரட்டான துறை. அந்த விரட்டான அந்த கோயில் பேர் விரட்டானேஸ்வரர் சிவன் கோயில். அங்கு துறையன் அமர்ந்திருக்கும் அம்மானே, கடவுளே என்றுதான் இதன் பொருள். அழகாக கூறியிருக்கிறார். பியூட்டிஃபுல் சாங். சமயக்குறவர்களில் மூன்றாவதாக வைத்து வணங்கப்படுபவர் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் என்று கூறுகிறார். இவர் விழுப்புரம் என்ற மாவட்டத்தில் உள்ள திருநாவலூர் என்ற திருத்தலத்தில் பிறந்தவர். இவரது காலம் 7ஆம் நூற்றாண்டு இறுதியும் 8ஆம் நூற்றாண்டு தொடக்கம் என்று கூறப்படுகிறது. இவர் சிறு வயதிலே 16 வயதிலேயே இல்லற வாழ்க்கைக்கு நுழைய இருந்தவர். அதை முதியவர் வேடத்தில் வந்து சிவபெருமானை தடுத்தாட்கொண்டு அவரை பக்தி மார்க்கத்தில் வழியில் செல்ல வைத்த திருத்தலமான திருவெண்ணை நல்லூர், அங்குதான் இவர் முதலாக சிவபெருமானுக்கு பாடியவர். இதில் ஒரு விடயம் உண்டு. இவர் சிவபெருமானை இந்த கல்யாணத்தை நிப்பாட்டும் பொழுது இவர் பித்தா பைத்தியகாரணி என்றுதான் பேசினவர். ஆனால் அவருக்கு பிறகு தெளிவு வந்து தன்னை ஆட்கொண்டது சிவன் என்ற பிறகு அவர் தொடக்கத்திலேயே பித்தா என்று பாடலை தொடங்கினார். திருவெண்ணை நல்லூர் என்ற இடத்தில் 7ஆம் திருமுறையின் முதல் பாடல். பித்தா பிறைசூடி பெருமானே அருளாளால் எத்தால் மறவாதே நினைக்கின்றேன் மனத்தில் உன்னை வைத்தாய் பெண்ணை தென்பால் வெண்ணை நல்லூர் அருள் துறையுள் அத்தா உனக்கு ஆளாய் இனி அல்லேன் எனலாமே. பித்தா பிறை சூடி பெருமானே அருளாளார் எத்தால் மறவாதேன் நினைக்கின்றேன் மனத்தில் உன்னை வைத்தாய் பண்ணை தென்பால் வண்ணை
நல்லூர் அருள் துறையுள் அத்தா உனக்காளாய் இனி அல்லேன் எனலாமே. விளக்கம். சுந்தரர் இதில் தொடக்கத்திலேயே அந்த அந்த சொல் பித்தா ஏண்டா பைத்தியக்காரன் என்று தான் சொன்னவர். அவர் சிவன் வயது போன வேதியனா வந்து வேற ஆட்கொள்ளும் பொழுது பிறகு அதை அறிந்த பிறகு அவர் தொடக்கத்திலேயே பித்தா பிறை சூடி, பிறை என்றா கிரசன் மூன், அந்த சந்திரன். அது ஞானசம்பந்தரும் அவர் முதல் பாடலில் கூறுகிறார், திருவன் மதிசூடி. அதுபோல இவர் இங்க பிறை சூடி பெருமானே என்றா, பெருமானண்டா பெருமைக்கு உடையவனே, பெருமானே அருளாளால், உன்னுடைய அருளாளால் எத்தால், உன்னுடைய அருளால் எத்தால் மறவாதே நினைக்கின்றேனே. அதில் கேள்வி கொஷன் மார்க், அது ஒரு கொஷன் மாதிரி தான் வருது. எத்தால் மறவாதே நினைக்கின்றேன், நீ என்னை அப்பவே ஆட்கொண்டாய். அதான் அவர் சொல்றார், மனத்தில் உன்னை வைத்தாய், என்னை ஆட்கொண்டு உன் மனதில் என்னை வைத்தான்னு சொல்றார். பிறகு சொல்றார், கோயிலை பற்றி சொல்றார், இதில் பெண்ணை தென்பால் வெண்ணை நல்லூர் அருள் துறையில் பெண்ணை தென்பால். இதில் ரெண்டு விளக்கம் இருக்கு. ஒன்று பெண்ணை சிவன் ஒரு பாதி சக்தி, அது பெண்ணை தென்பால் இன்னொரு பாட்டு. மற்றது இந்த ஊர் வந்து தென் பக்கம் இருக்க, அந்த தென் பக்கம் இருக்கக்கூடிய திருவண்ணை நல்லூரில் அருள் துறையுள், அங்கு அருள் புரிந்து இருக்கிறாய், துறையில் இருக்கிறார், அங்கு அருள் பண்ணி கொண்டிருக்கிறாய் அம்மன் பார்வதியோடு இருந்து. கடைசியில் சொல்றார், அத்தா உனக்கு, இறுதியாக அவர் சொல்றார், அத்தா உனக்கு ஆளாய் இனி அல்லேன் எனலாமே என்றா அவர் சொல்றார் இறுதியில, உனக்கு அடியவனாகி இப்பொழுது உனக்கு அடியவன் அல்லேன் என எதிர் வழக்கு பேசியது பொருந்துமோ என்று சிவனுக்கு கூறுகிறார் சுந்தரர். இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன். என்னுடைய வீடியோவை மற்றவர்களோடு ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த சேனலுக்கு. அண்ட் ஐ வில் ப்ரொடியூஸ் மோர் ஆஃப் தீஸ் வீடியோஸ் and have a wonderful Tamil Chitrai புத்தாண்டு and வணக்கம்.